நல்லவர்களை உன்னை தேடி அனுப்பி வைப்பேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான ஆதரவை கொடுக்க இறைவன் நான் சரியான மனிதர்களை உன்னை நோக்கி அனுப்புவேன். வாய்ப்புகளை உனக்காக திறந்து வைத்திருக்கின்றேன். முடிவெடுக்க சரியான புத்தி, தைரியம், சகிப்புத்தன்மை இவற்றை உள்ளுணர்வோடு சேர்த்து கொடுக்க தயாராகிவிட்டேன். உனக்கு முன் இருந்த தடைகள் தானாகவே அகன்று போகும். வெளிப்புற உதவியும் உள்ளார்ந்த உதவியும் உனக்கு இப்பொழுது என் மூலமாக கிடைக்கும். வெளிப்புற உதவி நண்பர்கள் மூலமாகவும் பிற குடும்பத்தின் மூலமாகவும் இந்த சமூகத்தில் இருந்தும் உனக்கு கிடைக்கும். உள்ளார்ந்த உதவி என் அருளின் மூலமாகவும் நல்ல எண்ணத்தின் மூலமாகவும் நல்ல வழிகாட்டுதலின் மூலமாகவும் நீ பெறுவாய். பெரும்பாலும் உதவி என்று சொன்னால் பணமோ பொருளோ வேலையோ என்று நினைப்பார்கள். ஆனால் இந்த கணபதியின் உதவி எப்படிப்பட்டது? உன் மனதை தெளிவாக்கக்கூடியது, உன் சிந்தனைகளை ஒழுங்காக்கக்கூடியது, தவறான பாதையிலிருந்து உன்னை காப்பது, நல்லவர்களை உன்னிடம் சேர்ப்பது, அறியாமல் உன் வாழ்வில் நுழைந்த தகடைகளை அகற்றுவது, நீண்ட காலமாக நீ கேட்ட அத்தனை நன்மைகளையும் உன் வழியில் கொண்டு வந்து சேர்ப்பது. நம்பிக்கை வந்தால் தானாக செயல்திறன் கூடும். சரியான முடிவை எடுக்க கற்றும் கொள்வாய். புது புது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த ஆயத்தமாவாய். கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். மனதில் அமைதி வந்தால்தான் உடலும் நலம் பெறும், பொருளும் நலம் பெறும். இயல்பாக உன் வாழ்க்கை மாறும். இப்பொழுது நீ மனதில் கணபதி அருளால் உதவி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து ஓம் கம் கணபதியே நமக என்று 108 முறை ஜெபித்துப்பார். எண்ணிலடங்கா இன்பம் உன் வாழ்வை வந்து அடையும். அந்த ஜபம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றி வெளியிலிருந்து வரக்கூடிய உதவியை மனமாற உன்னை சரியாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும். என் மனக்குறைகள் அனைத்தையும் நீக்கி நீ எப்படி என்னை வழிபட்டு நின்றாயோ அதேபோல் உன் மனக்குறைகளை நீக்கும் அளவிற்கு உன் வாழ்வை தொடும் அனைத்து உதவிகளும் இனிமேல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். உனக்கு உதவி தேவைப்படுவதற்கான அந்த முக்கியமான ஆன்மீக காரணம் பல இருக்கின்றது. எந்த உதவி எந்த வடிவில் வரப்போகின்றது, அந்த உதவிகள் எப்படி உன் வாழ்விற்கு நன்மைகளை கொடுக்க போகின்றது, அந்த உதவிகளின் மூலமாக நீ பெறக்கூடிய ஆச்சரியம் என்னென்ன என்பதையெல்லாம் நீ கண்கூடாக இப்பொழுது காணப்போகின்றாய். உன் வாழ்க்கை மாறப்போகும் நேரம் இது. எதையும் யோசிக்காமல் என் வாக்கை கேட்டிருக்கின்றாய். நான் அனுப்பும் உதவியை மறுக்காமல் நீ பெற்றும் கொள்வாய். மனித வாழ்க்கை எளிதானது அல்ல. ஒரு சில நேரங்களில் நம்பிக்கை குறைகின்றது. ஏன், அந்த நம்பிக்கை அழிந்து விடக்கூடிய அளவிற்கு கூட மனதிற்குள் ரணங்களும் காயங்களும் ஏற்பட்டு விடுகின்றது. சில சமயங்களில் நண்பர்கள் விலகுகின்றார்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஏமாற்றுகின்றார்கள், துரோகத்தை இழக்குகின்றார்கள். இப்படியெல்லாம் நமது நிலைமை ஒரு இடத்திலேயே இல்லாமல் மாறி மாறி ஒரு விஷயத்தை நோக்கி சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதே நேரம் யாராவது நமக்கு ஒரு உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனம் ஒரு குரலை எழுப்புகின்றது. அந்த எண்ணம் இறைவனை நோக்கி அனுப்பப்படும் பொழுது அது அழைப்பின் குறியீடு. அப்பொழுது இறைவன் அனுப்பும் உதவி எந்தெந்த வடிவில் உன்னை தேடி வருகின்றது? இறைவன் நேராகவா வந்து உன் வீட்டு கதவை தட்டப்போகின்றான்? மனிதர்கள் மூலமாகவும் வாய்ப்புகளின் மூலமாகவும் அல்லவா உன் வாழ்விற்கு தேவையான அந்த பேருதவி கிடைக்கும். நான் உனக்கு தேவையானதை மனித வடிவில் தான் அனுப்புகின்றேன். நான் உனது மனதில் ஒரு சிந்தனையை விதைக்கின்றேன். அந்த சிந்தனை உன்னை அந்த வழியில் முன்னேற்றத்தை காண விரும்ப செய்கின்றது. அந்த நல்ல சிந்தனை, அந்த சரியான வழிகாட்டுதல், அந்த உளமார்ந்த நம்பிக்கை, அந்த மன அமைதி, இது எல்லாம் வந்து விட்டால் பணமும் புகழும் பேரும் அன்பும் தானாக உன் வாழ்வை வந்து அடையும் அல்லவா? உலகமே உன்னை திரும்ப பார்க்கக்கூடிய அளவிற்கு உன் நிலையை கண்டு வியக்க போகின்ற அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நீ உயரத்திற்கு செல்ல போகின்றாய். ஒரு மரம் பழம் தரும்போது அது வளைந்து நிற்கும். அதுபோல் உதவி உன்னை தேடி வரும்பொழுது அகங்காரம் இல்லாமல் நன்றி உணர்வோடு அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் அனுப்புகின்ற எந்த மனிதரையும் எந்த வாய்ப்பையும் நீ சிறிதாக எண்ணி விடாதே. நான் தரும் உதவி சிறியது என்றும் நினைத்து விடாதே. சிறு விஷயத்தின் மூலமாக கிடைத்தாலும் அது பெரிய மாற்றத்தின் தொடக்கமாகவும் பேருதவியாக உன் வாழ்வை வந்து சேரக்கூடியதாகவும் தான் நிச்சயம் இருக்கும்.
சிறு சிறு விஷயத்தில்தான் பெரிய மாற்றங்களும் பெரிய நன்மைகளும் அடங்கி இருக்கின்றது என்று பலமுறை நான் உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன். ஒரு சிறு விதைதான் ஆலமரமாக வளர்ந்து நிற்கின்றது. அதுபோலதான் ஒரு சிறு நம்பிக்கை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. அதுபோலதான் ஒரு சிறு உதவிதான் உன் வாழ்விற்கு பெரிய நன்மையையும் கொண்டு வந்து சேர்க்கும். இது ஒரு சிறு உதவிதானே என்று நீ வேண்டுமானாலும் நினைக்கலாம். அந்த இடத்தில்தான் திருப்பத்திற்கான முனை எழுகின்றது. அந்த சக்தி பல மடங்கு உன்னிடம் வந்து நன்மை பயக்கும் செயல்களாக மாறவும் செய்யும். உன் மனம் எப்பொழுது எல்லாம் அமைதியாக இருக்கின்றதோ அந்த நேரம் நான் உன் பக்கம் திரும்புகின்றேன், வாக்கினை கொடுக்கின்றேன். உன் கஷ்டத்தின் வேரை நீ காண முடியாமல் இருந்தாலும் அதை நான் நேரடியாக பார்த்து வெட்டுகிறவன். நீ அழுதால் என் மனதில் அந்த குரல் கேட்கின்றது. என் செயல்கள் மூலம் உன் கண்ணீரை நான் துடைக்கின்றேன். பல சமயங்களில் உன் பிரார்த்தனைக்கு மனித வடிவில் பலன் கிடைத்திருக்கும். திடீரென நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நபர் நுழைவார். இறைவனுடைய அருளினுடைய கருவிதானே அது. நீ காணாத பல இடங்களில் நான் உனக்கு செயல்படுகின்றேன் என்பதுதான் உண்மை. நீ அமைதியாக இருந்தால் போதும், உனக்கான நிறைவான செயல்கள் என் மூலமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உன் மனதை மட்டுமல்ல, உன் சுற்றத்தையும் மாற்றும் சக்தி எனக்கு உண்டு. உன் பிரச்சனைகள் எல்லாம் இனி சீராகிவிடும். உன்னை மதிக்காதவர்கள், புறக்கணித்தவர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு இனிமேல் உன் வாழ்க்கை மாறும். உன் முகத்தில் அமைதியின் ஒளி எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எது ஒன்று தாமதமாகின்றது என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அது தவறாமல் உனக்கு கிடைத்துதான் தீரும் என்பதுதானே விதியாக இருக்கின்றது. கிடைப்பது சிறு உதவியோ பேருதவியோ எதுவானாலும் அதற்கு நன்றி சொல்லும் பழக்கத்தையும் அந்த நன்றியை இறுதி வரை மறக்காமல் இருக்கக்கூடிய குணத்தையும் நீ கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை தானாக மலர்ந்து மனம் வீச ஆரம்பித்துவிடும். உதவி இதோ உன்னை தேடி வந்து விட்டது. என்னுடைய வாக்கை நம்ப, உன் மனதை அமைதிப்படுத்த, நன்றி சொல்ல தொடங்கு. பேருதவி உன்னை தேடி வருகின்றது. மனதில் கற்பனை செய். உனக்கு என்னென்ன உதவிகள் எல்லாம் தேவைப்படுகின்றதோ வரிசையாக நடந்து விட்டதை போல மனதிற்குள் மனக்காட்சியை உருவாக்கு. இந்த இறைவனுக்கு இரு கரங்களை கூப்பி மனதளவில் நன்றி சொல். என் திருவுருவத்தை மனதிற்குள் காட்சிப்படுத்து. என்னை சரணடைந்த உன் வாழ்க்கை, இறைவனை பற்றி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மேலும் மேலும் உயரத்திற்கு தான் செல்லுமே தவிர கீழ் நோக்கி செல்ல போவது இல்லை. என்னென்ன இன்பங்களை நீ எதிர்பார்க்கின்றாயோ எல்லா இன்பங்களும் உன் வீட்டு வாசலை தேடி வரும். மனமகிழ்வோடு, முகமலர்ச்சியோடு, மன நிம்மதியோடு, ஆரோக்கியத்தோடு, செல்வ செழிப்போடு நீ வாழும் காலம் ஆரம்பித்து விட்டது என்பது கணபதியினுடைய வாக்கு. நிச்சயம் உன் வாழ்க்கையில் இது பலிக்கும். நல்லது நடக்கும்.